அல்லது உடலின் எந்த பாகத்திலேயாவது சின்ன சின்ன காயங்கள் இருக்கலாம். அவர்கள் அதை கவனிக்காமல், உங்களுக்கு தெரியும் இலங்கையில் டித்வா புயலால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால், எனவே மிக அவதானமாக இருந்தோ. முக்கியமாக சேற்று நீருக்கு போகிறாக்கள், விவசாய நிலங்களுக்கு போகிறாக்கள் அதை கவனிக்காமட்டோம்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் எலிக்காய்ச்சல். இது எலியினது சிறுநீரில் இருக்குது. எலி மட்டும் இல்லை, பண்ணை விலங்குகள் பன்றியின் சிறுநீரில் இருக்கலாம், எல்லாம் கலந்துக்குது. இப்போ உதாரணமாக தென் பகுதிகளில் மலைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பன்றி பண்ணைகள், அதே மாதிரி பெரிய கால்நடை வளர்ப்பு கண்ணுக்குள்ளால் போய் கூட அந்த லெப்டோஸ்பைரா அலுவலை கொடுக்கக்கூடியது. இதுக்கு தோட்டத்துக்கு செருப்போட கூட நடக்க மாட்டோம், அது எங்களோட நம்பிக்கை. விவசாய நிலத்துக்கு அது மதிப்புன்னு சொல்லி, ஆனால் வெளிநாட்டில் பார்த்தோம்னா கம்பூட்ஸ் போட்டுக்கொண்டு தான் அவன் தோட்டத்துக்கு நிற்பான். இந்த காய்ச்சல் வராமல் என்ன செய்கிறது? பிஹெச்ஐ இப்போ எங்களுக்கெல்லாம் இது சேர்த்துக்கு இறங்காமல் சாப்பாடு செய்யலாது. விவசாயிண்டா கட்டாயம் நாங்கள் வெள்ளம் பற்றி கொண்டு வரையிட்டு அந்த கிருமியின் பவர் கூடவே இருக்கும். நிறைய ஒரு கொஞ்சம் தண்ணிக்கு நிறைய கிருமி இருக்கும், லெப்டோஸ்பைரா. அப்போ அது எங்களுக்கு தொற்றுகளை ஏற்படுத்தும். தமிழ் லெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான அவசரமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த காணொலி இறுதி வரைக்கும் பாருங்கள். ஒரு முக்கியமான நோய் பற்றின ஒரு தகவல். உங்களுக்கு தெரியும் இலங்கையில் டித்வா புயலால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கிறார்கள். நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும். இந்த அனர்த்த காலத்தில் ஒரு பரவக்கூடிய, அதாவது சில கேசஸ் ரிப்போர்ட் ஆகி இருக்குது அந்த நோய். எனவே இந்த நோயை நாங்கள் வரமுன் காக்க வேணும். ஏன்னு சொன்னால் இந்த நோயும் ஒரு உயிர் பலி எடுக்கக்கூடிய ஒரு நோய். அதாவது அதை கவனிக்காமட்டோம்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் எலிக்காய்ச்சல். பேர்லேயே கிடக்குது. ஏன் இந்த காய்ச்சலுக்கும் எலிக்கும் என்ன சம்பந்தம், இது எப்படி பரவாமல் தடுக்கலாம் என்றதை பற்றி எல்லாம் இந்த காணொலியில் கதைக்க போகிறேன். முக்கியமாக எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம்தான், வரக்கு முன்னம் பார்க்குறது தான் பெட்டரான நடவடிக்கை. வந்தால் பிறகு பார்க்குறது கஷ்டம். வரக்கு முன்னம், இந்த எலிக்காய்ச்சல் வரக்கு முன்னம் என்னென்ன செய்யலாம், இந்த காய்ச்சலின் அறிகுறிகள், இந்த காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன முன்னாயத்தங்களை செய்ய வேணும், எல்லாத்தையும் பற்றி கதைக்க போகிறேன். மிகவும் முக்கியமான காணொலி. வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்ட இடங்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் அனுப்பி வச்சு விடுங்கோ. என்னென்னு சொன்னால் அந்த மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருக்கலாம். விழிப்புணர்வு நோக்கத்துக்காக சீருடையோட தோன்றி ஒரு பொது சுகாதார பரிசோதராக இந்த காணொலியை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலிக்குள்ளே போவோம் வாங்குவோம். இந்த எலிக்காய்ச்சல்ன்றது ஏன் பேர் என்று சொன்னால், எலியினது சிறுநீரில் தான் அந்த நோய் கிருமி இருக்குது. எலி ஒரு காவியாக செயற்படுற அந்த உண்மையாக அந்த நோய் கிருமி லெப்டோஸ்பைரான்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா. நாங்கள் சாதாரணமாக ஓலவெல்ல அல்லது ஏல படிச்சிருப்போம். பாக்டீரியான்ற வடிவத்தின் அடிப்படையில் சில வகைகள் இருக்குது. கோக்கஸ், பெசிலஸ், ஸ்பிரில்லம், அந்த மாதிரி இவர் ஒரு சுருளி வடிவமான ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாண்டோடனே உங்களுக்கு பெரிய சந்தோஷப்பட வேணுமே என்று சொன்னால், பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய்களை தீர்க்கிறது இலகுவானது. அந்த வகையில் இந்த லெப்டோஸ்பைரா தான் அதை ஏற்படுத்துது. எலியினது சிறுநீரில் இருக்குது. எலி மட்டும் இல்லை, பண்ணை விலங்குகள் பன்றியின் சிறுநீரில் இருக்கலாம், மாடுகளில் கூட இருக்கலாம். மாட்டின் சிறுநீரில் கூட லெப்டோஸ்பைரா இனங்காணப்பட்டது கடந்த வருடங்களில். பிரச்சனை அது இல்லை. இந்த எலியினது சிறுநீர் சாதாரணமாக எங்களுடைய நீர்நிலைகளை நாங்கள் அள்ளி குளிக்கிற தொட்டியோ அல்லது சாதாரணமாக வயல் நிலங்களில் கலக்கிறது வளமையாக நடக்கிறதா என்றாலும் குறைவு. அனர்த்த நேரங்களில் எல்லாம் கலந்துட்டுது. இப்போ உதாரணமாக தென் பகுதிகளில் மலைய பகுதிகளில் பார்த்திங்கன்னா பன்றி பண்ணைகள், அதே மாதிரி பெரிய கால்நடை வளர்ப்பு, எல்லா வெள்ளமும் அள்ளுப்பட்டு கொண்டு அப்படியே கரைஞ்சி நிற்கிது. பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஒரு வெள்ளம் அதிகமாக இருக்கேக்க அதால் பாதிப்பு குறைவு. ஏனென்று சொன்னால் அது ஐதாக்கப்பட்டிருக்கும். அந்த கிருமிகள் ஐதாக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு கரண்டி சீனியை 1 லிட்டருக்கு கரைச்சா பெருசாக இனிக்காது. அதுவே ஒரு கொஞ்சம் தண்ணிக்கு கரைச்சா இனிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வெள்ளம் வற்றி கொண்டு வர மடி வாட்டர், அதாவது சேற்று நீருக்குள்ளே இந்த பாக்டீரியாக்கள் கண்டாமினேட் ஆகி இருக்கும், தொற்றடைஞ்சு இருக்கும். இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த மக்கள் கால்களில் அல்லது உடலின் எந்த பாகத்திலேயாவது சின்ன சின்ன காயங்கள் இருக்கலாம். அவர்கள் அதை கவனிக்காமல் இப்படியான வெள்ள நீருக்குள்ளால் நடந்து போகிக்க அந்த பாக்டீரியா அதுக்குள்ளால் பெனிட்ரேட் பண்ணி உள்ளுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த எலிக்காய்ச்சல் வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், முந்தி கதிர்காம யாத்திரைக்கு போராக்கள் உங்களுக்கு தெரியும். அந்த யாத்திரை ஒரு அற்புதமான யாத்திரை. அந்த யாத்திரைன்ற இந்த விஷயத்தை நான் ஏன் ஒப்புறேன்டா, ஆறுகள், குளங்கள், இப்படியான இடங்கள் எல்லாம் கடந்து தான் அந்த யாத்திரைக்கு ஒரு வருடத்தின் மத்திய பகுதியாண்டி கிட்டத்தட்ட போவினோம். அங்கே போன 1-2 பேருக்கு இந்த காய்ச்சல் ரிப்போர்ட் ஆகியிருக்குன்னு சொல்லி முந்தி அறிஞ்சிருப்பீங்கள். இப்போ அதுக்காக அங்கே போனால் வருமன் நான் சொல்ல வரையில். காரணம், இப்படியான இடங்களில் அவர்கள் போய்க்க ஒரு சிலருக்கு அவர்களுடைய கவனக்குறைவால் அது வரலாம். அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. பிரச்சனை என்னென்னா, எங்களோட நாடு ஃபுல்லாக இப்போ வெள்ளத்தில் இருக்குது. எல்லா இடமும் வெள்ளம், சேறு, தண்ணி என்று இருக்குது.
எங்களுடைய மக்கள் என்ன செய்கிறன்னு தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கணும். அவர்களுக்கு காலுகளில் கையில் சின்ன சின்ன காயங்கள் இருக்கலாம். அவர்கள் இப்போ இதுகளுக்கு போகிக்க அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிற செறிவான தண்ணி, அதாவது வத்துற தண்ணிக்கு ஒரு அது எங்களுக்கு எல்லாம் நாங்கள் தோட்ட வேலைகள் செய்து நாங்கள் வெள்ளத்துக்கான நின்று வேலை செய்தாங்க அள்ளி முகத்தையும் கழுவினோம். சில பேர் உதடுகளில் இருக்கிற வடிப்புகள் கண்ணுக்குள்ளால் போய் கூட அந்த லெப்டோஸ்பைரா அலுவலை கொடுக்கக்கூடியது. எனவே மிக அவதானமாக இருங்கோ. முக்கியமாக சேற்று நீருக்க போகிறாக்கள், விவசாய நிலங்களுக்கு போகிறாக்கள் நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. தோட்டத்துக்கு செருப்போட கூட நடக்க மாட்டோம். அது எங்களோட நம்பிக்கை. விவசாய நிலத்துக்கு அது மதிப்புன்னு சொல்லி. ஆனால் வெளிநாட்டில் பார்த்தோம்னா கம்பூட்ஸ் போட்டுக்கொண்டு தான் அவன் தோட்டத்துக்கு நிற்பான். அப்போ 7 மாணவர் இப்படியான ஆக்கள் அந்த விவசாய நிலங்களுக்குள்ள போகிக்க இப்படியான பாதுகாப்பு அணிகலங்களை போட்டுக்கொண்டு காலுறைகள் அல்லது ஒன்றும் தான் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு மருந்தை கட்டி சொப்பின் பேக்கால் அந்த காயத்தை கட்டி போட்டு நீங்கள் உங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லம் என்று நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லை, இந்த காய்ச்சல் வராமல் என்ன செய்கிறது பிஹெச்ஐ? இப்போ எங்களுக்கெல்லாம் இது சேத்துக்கு இறங்காமல் சாப்பாடு செய்யலாது. விவசாயின்றா கட்டாயம் நாங்கள் சேத்துக்கு இறங்கத்தான் போனோம். நாங்கள் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுறாக்கள். நன்னீர் மீன்பிடி உதாரணமாக யாழ்ப்பாணத்தை வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன். எங்களுடைய மருதங்கணியில் இருக்கிற அப்படியான நன்னீர் மீன்பிடி இங்கால, அதாவது ஆற்று மீன் என்று சொல்லுவேனும் தானே, அந்த சின்ன சின்ன ஓடைகளுக்கு மீன் பிடிக்கிறார்கள். பெருங்கடல்ன்றா பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன ஓடைகளுக்கு மீன் பிடிக்கிறார்கள். அதை அந்த ஒரு சின்ன புல்லு மாதிரி அதுகளுக்கு கொஞ்சம் தப்பு தண்ணிகளுக்கு தாண்டி தான் நாங்கள் ஆற்று தண்ணிக்கு போவினோம். அந்த இடங்களில் இந்த யூரின் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கும். இந்த மிருகங்களோட சிறுநீர் அவர்களுக்கு காயங்கள் சாதாரணமாக தொழில் நிமித்தங்களில் வந்திருக்கலாம். அப்போ அவர்கள் மிக அவதானமாக இருக்கணும். விவசாயிகள் மிக அவதானமாக இருக்கணும். எல்லா வெள்ளம் ஏற்பட்ட இடங்கள்லையும் அவதானம் இருக்கணும். என்னென்னு சொன்னால், நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறி முகாம்களில் இருப்பீங்கள். இப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ளே எலி என்னென்ன திருதாளம் செய்து வச்சுருக்கான்னு யாருக்கும் தெரியாது. எலி மட்டுமில்லை, இந்த நேரத்தில் விஷஜந்துகள் தொடர்பாகவும் அவதானமாக இருக்கும். அப்போ நீங்கள் போகிற நேரம் அந்த இடங்கள் அழுக்காக்கப்பட்டிருக்கலாம், தொற்றோடு இருக்கலாம். அதுவும் பாவங்க முகத்தில் ஏறி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அது யூரினை வெள்ளத்துக்குள்ளே தான் விட்டுருக்கும். அது செறிவாக இருக்கேக்க வெள்ளம் பற்றி கொண்டு வரையக்க அந்த கிருமியின் பவர் வந்து கூடவே இருக்கும். நிறைய ஒரு கொஞ்சம் தண்ணிக்கு நிறைய கிருமி இருக்கும், லெப்டோஸ்பைரா. அப்போ அது எங்களுக்கு தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது இல்லையான்னு கேட்டால் இருக்குது. வைத்தியசாலைகளில், சகல வைத்தியசாலைகளில், டிஹெச் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த், எம்ஓஹெச், பிஹெச்ஐ ஆக்களை தொடர்பு கொண்டீங்களா அங்களை மாதிரி அவர்கள் அதுக்குரிய வழிவகைகளை சொல்லி தருவார்கள். மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த்தில் போயிட்டு ஃப்ரஃபிலாக்சிஸ் என்று சொல்லி ஒரு மருந்து இருக்குது. ஃப்ரஃபிலாக்சிஸ் என்று சொல்கிறது ஒரு முறை. அதாவது எனக்கு வருத்தம் வந்த பிறகு நான் வந்து மருந்து எடுக்கிறது, அது ட்ரீட்மெண்ட். வருத்தம் வரப்போகுது, இப்படியான இடத்துக்கு போனால் எனக்கு வரும். இந்தியாவுக்கு சிலவில் போகைக்கு எனக்கு மலேரியா வரலாம், அதே மாதிரி வெள்ளத்துக்கு போகைக்கு எனக்கு எலிக்காய்ச்சல் வரலாம் என்று சொல்லி நான் முதலே மருந்தை விழுங்குறதுக்கு பேர் சொல்கிறது. மருந்துகளை முதலே எடுத்து தயார் நிலையில் வச்சிருக்கிறது. இது அவ்வளவு எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஃப்ரஃபிலாக்சிஸ் அந்த முறையில் டாக்ஸிசைக்ளின் என்று சொல்லப்படுற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. இலவசமாக எல்லா இடமும் இலவசமாக கொடுப்பினும் நீங்கள் போனீங்கள் என்று சொன்னால், நான் ஆற்று மீன்பிடிக்கு போகணும், பிஹெச்ஐ, நான் விவசாயத்துக்கு போகணும், நான் வயலுக்கு உரம்போட போகணும், இப்படியான இடத்த போகணும், நாங்கள் சரி கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் போகணும், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா, இப்படியான மருந்துகளை தருவீங்களாண்டா அவர்கள் அரசாங்கம் அதை ஏற்கனவே போன வருடமும் இதே மாதிரியான ஒரு செயற்பாடு நடைபெற்றது. அது வழங்கும். அதனுடைய அளவுகள் நீங்கள் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களோட வயதுக்கு உங்களுடைய உடல் நிறைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு காலத்துக்கு போட வேணுமென்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். எனவே இந்த ஃப்ரஃபிலாக்சிஸ் முறையில் இந்த மருந்துகள் வழங்கப்படுகிறது. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் எதிர்வரும் நாட்களில் இருக்குமென்ற அந்த தகவலையும் சொல்லிக்கொண்டு இப்படியான இடத்துக்கு போக மிக அவதானமாக இருங்கோ. இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகள், நீங்கள் வெள்ள அனர்த்த பிரதேசம், கால் கையில் காயம் இருக்குது, இப்படியான இடத்துக்கு போய் வந்த நீங்கள் என்று சொன்னால் கடுமையான உடல் வலி, கண்கள் சிவப்பாகிறது, தசை நோவு, உடல் நோவு, வாந்தி குருதியோடையும் சிலவுல வரலாம், இதை விட கடுமையான காய்ச்சல், இப்படியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் இந்த காய்ச்சல் என்றும் நீங்கள் சந்தேகப்படலாம். உடனடியாக நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த வைத்தியருடைய ஆலோசனையை பெறுறது நல்லது. கட்டாயமாக நீங்கள் அதுக்கு ஒரு வைத்தியசாலைக்கு குறைந்தது 2ஆம் நாளுக்கே போகணும். ஒரு வளமையாக வராத மாதிரி ஒரு காய்ச்சல் உடம்பை முறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்படியான இடங்களுக்கு போக வேணும். முக்கியமாக விலங்குகளோட கையாளுறாக்கள், நீங்கள் விலங்குகளோட கையாள போகிறீங்கள், மாட்டின் தொழுவத்தின் அல்லது பன்றி பண்ணையை சுத்திகரிப்பு செய்ய போகிறீங்கள், இப்படியான இடங்கள் இந்த உங்களுடைய கழிவுகளை வெள்ள நீரோட ஏழுமான வரை சேர்றதை தவிர்க்கிற முகமாக நீங்கள் அதை செய்து வச்சிருக்க வேணும். பிரதேச சபைகள் உங்களுக்குரிய வியாபார உரிமங்களை, அதாவது ட்ரேட் லைசன்ஸ் தரைக்கு எங்களை மாதிரி பிஹெச்ஆக்கள் வந்து பார்க்குறது உண்டு. சில பேர் லைசன்ஸ் எடுக்காமல் களவா பண்ண நடத்துறது எல்லாருக்கும் தெரியும்.
அப்படியான ஆட்கள் ஒரு மனிதாபிமானமாக மனச்சாட்சியோட மற்ற ஆட்களுக்கு இதை பரவ விடாமல் செய்யுங்க. என்ன சொன்னால் இப்போ வயல் நிலங்களுக்கு பக்கத்தில் பன்றி பண்ணிகள் இருந்தால் எல்லாம் வந்து அந்த வயல் தண்ணிக்காக நிற்கும். இப்போ கடந்த காலங்களில் இது தொடர்பான அவதானிப்புகள் பெறப்பட்டது தெரியும். போன வருஷமும் இதே மாதிரி ஒரு நிலைமை வடக்கு கிழக்கில் எல்லாரும் வந்தது. அப்போயே நாங்கள் களத்தரிசிப்புகளில் இந்த விஷயங்களை பார்த்தது உண்டு. எனவே அவர்கள் மிக அவதானமாக இருக்கும். நீங்கள் மிருகங்களோட பழகைக்கையும் மிருகங்களோட பழகத்தான் வேணும், இல்லாட்டி எங்களோட வாழ்க்கை இல்லையா. ஆனால் உங்களோட பாதுகாப்போட நான் சொன்ன மாதிரி பாதுகாப்பு க்ளவ் போடலாம், கம் பூட்ஸ் போடலாம். இப்படியான ப்ரொஃபிலாக்சிஸ் மருந்துகளை எடுத்து போட்டு நீங்கள் அவற்றோட பழகிறது வந்து உங்களுக்கும் பாதுகாப்பு, மற்றவைக்கும் பாதுகாப்பு. ஏற்கனவே அனர்த்தத்தில் நாடு இருக்கேக்க வைத்தியசாலைகளை நிரம்பி வழியை செய்கிறதோ அல்லது அவர்களுக்கு ஒரு தொல்லையை கொடுக்குறதிலும் பார்க்க வரக்கு முன்னம் என்னென்ன தடுக்கிறதுன்றதை முக்கியமாக இந்த காணொலி பதிவு செய்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த நாட்டிலேருந்து இந்த காணொலியை பார்த்தாலும் பொதுமக்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு இல்லை. நானும் பிஹெச்ஏ அவர் மட்டும் எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது. எனவே மக்களுக்கு இதை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்காது சாதாரண மனிதனுக்கு. அப்போ கட்டாயம் இந்த காணொலியை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறது உங்களுடைய ஒரு சமூக பொறுப்பு. என்னென்ன விஷயம் சம்மந்தமாக நான் கதை கேட்க மற்றபடி ஆதரவு தந்தீங்களோ இந்த காணொலியும் வந்து நீங்கள் நிறைய பக்கம் ரீச் பண்ணி விடுறது உங்களோட பொறுப்பு. இது மட்டும் இல்லை, இந்த மிருகங்களோட புலங்குறாக்கள் திருப்பவும் சொல்கிறேன், நீங்கள் மிக மிக அவதானமாக இருங்கோ. காலில் காயம் இருக்கலாம், அதே மாதிரி வெடிப்புகள் இருக்கலாம், பித்த வெடிப்புகளுக்குள்ளால காயங்கள் மாதிரி வந்திருக்கலாம். மிக அவதானமாக இருக்கிறது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. எலிக்காய்ச்சல் இந்த வெள்ள அனர்த்த நேரங்களில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த காணொலி 7 மாணவர் வரைக்கும் பகிர்ந்து விடுங்கோ. இது ஒரு சாதாரணமாக பாக்டீரியாவில் வரக்கூடியது, எனவே இலகுவாக குணப்படுத்தலாம். ஆனால் அவதானம் இல்லாமல் நாங்கள் வெள்ள நீருக்குள்ளே போகிறதோ வெள்ள நீருக்கு தேவையில்லாமல் விளையாடுறதோ இப்படி சேற்று பாங்கான அந்த வற்றுற நேரம் தான். இப்போ வெயில் எரிச்சு வத்தும் தானே, அந்த நேரத்தில் முக்கியமாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த ப்ரொஃபிலாக்சிஸை கொடுங்க. அவர்கள் தங்களது உயிரை துச்சம் என மதித்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற படையினர், முப்படையினர், முக்கியமாக நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களோட படிகள் விழுந்தடித்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நல்லது, இன்னும் செய்ய வேணும். நீங்களும் உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக இதை செய்யுங்க. அதே நேரம் உங்களுடைய மென்டல் ஹெல்த் இதுக்கு இந்த காணொலிக்கும் சம்மந்தம் இல்லை என்றாலும் உங்களை நீங்களே மோட்டிவேட்டாக வச்சுருக்கணும். நிறைய நிறைகள் எங்கள்கிட்ட சனம் சொல்லும். எல்லாத்தையும் என்றது உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்துகிற அந்த வேலையும் சைட்டாக பார்த்து கொண்டிருந்து இந்த ப்ரொஃபிலாக்சிஸ் டாக்ஸிசைக்கிள் நேம் எடுத்தால் உங்களோட பாதுகாப்புக்கு நன்றாக இருக்கும். இதை விட கான்களை சுத்திகரிக்கிற எங்களுடைய சுத்திகரிப்பு பணியாளர்கள் என்ன சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அவை ஒரு நாளைக்கு இல்லாட்டி எல்லாரும் நாரிப்போம். ஆனால் அவர்கள் எடுக்கிற ரிஸ்க் பெரிய ரிஸ்க். கையில் அதுகள் குத்தும் இதுகள் குத்தும் கழிவுகளை சேகரிக்க நீங்கள் முக்கியமாக உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிற பிரதேச சபையோ மாநகர சபையோ நகர சபையோ இருக்கிற தொழிலாளர்கள் கட்டாயம் இந்த ப்ரொஃபிலாக்சிஸை எடுத்து போட்டு வேலையை செய்யுங்க. உங்களுடைய பணி மகத்தான பணி. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு வருத்தம் வந்தால் பார்க்குற ஒருத்தரும் இல்லை. எலிக்காய்ச்சல் அவ்வளவுத்துக்கு கூட விடக்கூடாது. இதுக்காண்டி பிறகு எலியை பிடிச்சி அடித்து கொண்டு அந்த மாதிரி ஒரு முறையும் இல்லை. எலி எல்லா இடம் இருக்கத்தான் போகுது. அது மட்டும் இல்லை, இப்படியான விலங்குகள சிறுநீர் வந்து சாதாரணமாக வெள்ள நீரோட கலந்து தான் வந்திருக்கும். எல்லா இடம் அடித்து கொண்டு போனது இதை மட்டும் விட்டுட்டா வந்திருக்கும். கட்டாயம் கடலுக்கு போனாலும் மிஞ்சி கொஞ்சம் இருக்கும். மிக அவதானம் மக்களே. வெள்ள நீரண்டுட்டு விளையாடுறதோ இது ஒரு வேடிக்கையான விஷயம் இல்லை. கட்டாயம் ஒவ்வொருத்த உயிரும் முக்கியம். ஏற்கனவே ஒரு எல்லா வளத்தாலையும் எங்களோட நாட்டுக்கு அடிவிளைக்க சும்மா பிறகு நோய்களும் வந்தால் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்க தயவு செய்து. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும், நான் நினைக்கிறேன் ஓரளவு கவர் பண்ணியிருக்கிறேன். அதாவது தடுப்பு முறை சம்மந்தமாக நான் கவர் பண்ணியிருக்கிறேன். தொட்டியலுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் தண்ணி அடியில் நிற்கிறேன்னா திறந்து விட்டுட்டு புதுசு அடியுங்கோ. ஏதாவது பாத்திரங்களுக்கு எலியின் ஜூரின் கலக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அப்படியானதை நிராகரியுங்கோ. சாப்பாடுகளை மூடி வைக்கிறது எலியின் ஜூரினால் கண்டாமினேட் ஆகி, அப்போ அதுகளை கொஞ்சம் தவிருங்க. 7 மாணவரை காயங்களுக்குள்ளால போய்க்கான இந்த மாதிரி பிரச்சனை வருது. சாப்பாட்டோட போயிண்டு அது வேறு ஒரு சயின்ஸ். ஆனால் நாங்கள் சிம்பிளாக சேர்த்து தண்ணிக்க போகிறத கொஞ்சம் அவதானமாக நடந்தால் நல்லது. அதுக்காண்டி இது அவங்க கணக்கு ஏதோ அதிகரிக்குதாண்டா இல்லை. ஆனால் நாங்கள் விறகு முன்னமே பார்க்கணும். வந்தால் பிறகு கணக்கு அதிகரித்தா பிறகு பெரிய கொட்டை நிலத்தில் தலையங்கம் போட்டு எழுதுறதுல ஒரு பெரிய யோசனமும் இல்லை. இந்த தகவலை நீங்கள் எழுத்து வடிவத்துக்கு யாராவது மாற்றியோ என்னவோ முகப்புத்தகங்களோ வாட்ஸ்அப் குழுவோ வைபரோ எங்கேனாலும் பகிர்ந்து கொள்ளுங்கோ. மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் அதை சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் இது வந்துச்சுன்னா டெங்கு மாதிரி இதுவும் ஒரு தலையடி பிடிச்ச கேஸ். இதை குணப்படுத்தலாம் இலகுவாக. வைரஸ் இல்லை, பாக்டீரியா. மிக அவதானமாக இருங்கோ. இது தொடர்பாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்றாலும் நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது கொமெண்ட்டாக பதிவிட்டு கொள்ளுங்கள். கொமெண்ட்ஸாக பதிவிட்டாக நான் அதுக்குரிய ஆன்சரை பார்த்த உடனே போடுவேன். எனக்கு தெரியாட்டி யாராவது டாக்டர்ஸ்கிட்ட தெரிஞ்சாக்கிட்ட கேட்டு சொல்லுவேன். கட்டாயம் இதை மறக்காமல் இருக்கா பகிர்ந்து விடுங்கோ.
மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளம் வந்து சும்மா பம்பலுக்கு செய்யலை, ஏதாவது ஒரு மாற்றம் எங்களுடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம். நான் படித்த படிப்புக்கு எத்தனையோ குரலை வித்த காட்டினா காட்டலாம், ஆனால் ஏதாவது நல்ல விஷயம் செய்ய வேணும் என்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் இந்த யூடியூப் தளத்தை நடத்தி கொண்டு வரேன். மறக்காமல் மற்றவைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியையும் லைக் செய்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் தட்டி போட்டு போங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு நல்ல வீடியோ செய்யணுமென்ற ஒரு உங்களோட என்கேஜ்மெண்ட் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.